இந்த மதுரை வாயில்ல அம்மாவுடைய ஆட்சியில் சில விஷயங்கள்னால நின்று போன அந்த பாலச்சோறுகளில் நம்முடைய அண்ணாச்சி யார் ஸ்டாலின் அவர்கள் சிற்றுண்டி வழங்கும் அந்த திட்டங்களோட படத்தை போட்டிருக்காங்க. ஒன்று, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால்தான் தந்தை, சீர்கொடுத்தால் சகோதரி, உயிர் காப்பான் தோழர், கொலை செய்வால் பத்தினி. இந்த ஆட்சிக்கு இதில் எதை எடுத்துக் கொடுக்கிறீர்கள்? இந்த ஆட்சி ஐயா சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு உடனடியாக தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஆட்சியை பொறுத்த அளவில் என்ன தீர்வு வச்சுருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், நெல்லையில் கடந்த வாரம் அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், மாவட்ட தலைவரை கொலை செய்கிறாங்க. ஜெயக்குமார் தனசிங்க. கடந்த வாரம் இல்லை, பல மாதங்கள் ஆயிடுது. கடந்த வாரம் இந்த தீபக் ராஜாவை கொலை செஞ்சாங்க. அவர் ஜெயக்குமார் தனசிங்க கொலை செய்த உடனேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஐயா சொன்னாங்க, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்னையா செய்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தகை உடனடியாக இது சரியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு அப்படியே பொங்கி எழுந்தார், அறிக்கை விட்டார், எல்லாம் செஞ்சார். கடைசியில் பார்த்தா ஒரு மாதம் 2 மாதம் கழித்து என்னடா கண்டுபிடிச்சாங்க, இந்த வயரால் கட்டி எரித்து கொண்டு இருக்காங்க, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி சாதாரண மக்களே போருமே, பச்சை புள்ள சொல்லுமே, செத்து கிடக்காங்க. இது எதுக்கு ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அவர் கண்டுபிடிச்சாராம். எல்கேஜி படிக்கிற பிள்ளை மாமா இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாது, மாமா சாமிட்ட போயிட்டாங்க. இதுக்கு எதுக்கு பேர் ஃபோரன்சிக் லேப்? ஆமா, இதை கண்டுபிடிச்சிட்டார் இந்த தீபக் ராஜா. அவர் நெல்லை மாவட்டத்தில் இப்படி, அதாவது பிரபலமானவர்களை மட்டும்தான் நான் சொல்றேன். இங்க சேலத்தில் அதிமுக பிரமுகர் சண்முகம் அவர் பெரிய கொடுஞ்செயலை செஞ்சார். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு போய் போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டாரு. இது இப்படி இந்த ஆட்சியில் போய் சொல்லலாமா யாராவது? இந்த ஆட்சியில் சொல்லக்கூடிய விஷயமா இது புகாரை கொடுத்தாரு. உடனே திமுக பிரமுகர் ஒரு ஒன்றிய செயலாளர் அவரை வெட்டி கொள்றாரு. அவர் லாட்டரியும் வித்திருக்காரு. அந்த அவருடைய ஒய்ஃப் 43 வயசு திமுக கவுன்சிலர். அவங்க திமுக கொண்டமங்கலமா அந்த பகுதியில் உள்ளவர். ஆமா, அந்த திமுக நம்முடைய மரியாதைக்குரிய வி.கே. சசிகலா அம்மா இது குறித்து கடும் கண்டனம். அப்படித்தான் நம்ம வேற என்ன செய்யறது, வயத்தறிச்சல அப்படித்தான் கொட்டிக்கணும். வேற என்ன செய்யறது சொல்லுங்க? இந்த அரசாங்கத்தை பார்த்து என்ன செய்ய முடியும்? உடனே இங்கே பார்த்தா கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் போன தடவை 60 பேர் செத்தாங்க. அதுக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதை விஞ்சியது, அதாவது ராமாயணத்தை விஞ்சியது மகாபாரதம் அப்படிங்கிற மாதிரி மரக்காணத்தில் 60 பேர் செத்து போனாங்கன்னா இங்கே 75 பேர் செத்து போகிறாங்க. 150 பேருக்கு மேலே கண் பார்வை போனது. சரி, இதுக்கெல்லாம் என்ன? அதற்கெல்லாம் முத்தாய்ப்பா நான் பிரபலமானவர்களை மாத்திரம்தான் இப்போ சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குரைஞராக இருந்து ஒரு தலித் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. என்னடா இந்த திமுக சர்க்கார் செய்கிறாங்க, உடனடியாக நடவடிக்கை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கிற அதிகாரியை தூக்கி சேலத்தில் போடுறது. சேலத்தில் உள்ள அதிகாரி அவர் ஆமாம் இங்கே கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுத்துட்டாங்களாம். இப்போ ராமநாதன் இங்க இருக்கிற அதிகாரியை தூக்கி அங்க போடுறது. ஆமா, ஈக்காட்டு தாங்கல்ல உள்ளவரை தூக்கி அண்ணா நகர்ல உள்ள தூக்கி கொராம்பேட்டையில போடுறது. அதிகாரிகளை இவங்க மாத்துறாங்க. ஆமா, அதுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதுவரை 350 முறை திராவிட முன்னேற்ற கழகம் 2021 மே மாதம் பதவிக்கு வந்து இன்றைக்கு 24 முடிந்து விட்டது. அப்ப எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்கு? 4வது ஆண்டு வந்தாச்சு. 350 முறை நேற்று அம்மையார் சசிகலா அவங்க சொன்னாங்க, 39 முறை நடந்த வெடிப்பட்டாசு படுகொலை, அது பட்டாசு சம்பவத்தில் 112 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது படுகொலை தானே. அம்மையார் சசிகலா மறுபடியும் தமிழ் மக்களுக்கு சொல்றேன், 39 முறை நடந்த சம்பவத்தில் 112 பேர் திமுக ஆட்சியில் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தகவல் 350 முறை அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார். சொல்லுங்க. அதிகாரிகளை மாற்றத்தானே வேணும். நீங்க மரக்காணத்தில் 50 பேர் செத்து போறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவரை கொண்டு போய் கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் போட்டால் கள்ளக்குறிச்சியிலையும் ஒரு சம்பவம் நடப்பதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார். இப்போ சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளராக இருந்த அதிகாரிக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை பயிற்சி பள்ளியில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. இனிமேல் பயிற்சி பெற்று வரக்கூடிய அதிகாரிகள், காவலர்கள் இவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி அடியாளாக நாம் செயல்படுவது அப்படிங்கிறத அவர் பயிற்சி கொடுக்கணும்.
யாரெல்லாம் இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளை, கஞ்சா விற்பவர்களை, கள்ளச்சாராயம் விற்பவர்களை எல்லாம் கைது செய்யக்கூடாது, அவர்களை எல்லாம் விட்டுறணும். ஒருவேளை செத்து போனாங்கன்னா வாக்கரிசி போடுறதுக்கு 10 லட்சம் ரூபா அரசாங்கமே கொடுக்கும். அதுவும் யார்கிட்ட குடிக்கணும்னா கண்ணுக்குட்டி மாதிரி திமுக பிரமுகர்கள்ட்ட வாங்கி குடித்தா தான் அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுப்பாங்க. அது ஒரு எழுதப்படாத சட்டமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வைத்திருக்கிறது. 10 லட்சம் ரூபாயை கொடுத்து நம்ம அடக்குவோம் அப்படின்னு. இவர்கள் பயிற்சி பள்ளியில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, திமுகவுக்கு வந்து நம்ம அடியாளாக செயல்படணும், யாரெல்லாம் பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்களோ அவங்களெல்லாம் பெரிய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மாதிரி இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களெல்லாம் கைது செய்யணும். கிளி ஜோசியம் பார்க்குறவங்க பெரிய பயங்கரமான குற்றவாளிகள் இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் கொலை குற்றவாளிகளை விட பெரிய குற்றவாளிகள். இப்போ கிளி ஜோசியம் பார்த்து உனக்கு நல்ல காலம் வருதுப்பா, நீ ஜெயிச்சிருவப்பா, பரீட்சையில் பாஸ் ஆகிடுவ அப்படின்னு யாராவது கிளி ஜோசியம் பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி பயங்கரமான குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்து, அது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே தங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்தவரை அப்படியே என்னமோ தரதரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஜீப்பில் ஏரியா அப்படின்னு சொல்லி அப்படி அடக்கிறாரு. அந்த அளவுக்கு என்னமோ பெரிய பயங்கர குற்றம் செஞ்ச மாதிரி செய்கிறது. அந்த மாதிரி யூடியூபர்கள் இந்த மாதிரி டிவிகளில் பேசுகிறவங்களை இன்னைக்கு கேஸ் போடுவாங்கன்னு தெரியும், அதையும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பயமுறுத்துறியா? ஆமாம், போடுவாங்கல்ல. நீங்கள் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க, பயமுறுத்துறீங்க ஐயா. நீங்க பட்டாசு ஆலையில் வெடிவு நடந்து செத்து போனா மற்ற ஊடகக்காரங்கள் மாதிரி பேசாமலே இருக்கணும். நீங்க சாராயன்னு பேசுறீங்க, அதிகாரிகளை மாத்திரத்தை பேசுறீங்க. இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும். யூடியூபர்களெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, கல்யாணராமனை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஜி சூர்யா, பிஜேபி இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்பவர்களெல்லாம் எப்படி கைது செய்வது அப்படின்னு பேசணும். சாட்டை துரைமுருகன் நேற்று பேசுகிற வீடியோ பார்த்தேன். ஆமாம் ஐயா, கருணாநிதியை பற்றி கொஞ்சம் பேசிட்டார். ஆமாம், கருணாநிதியை பற்றி பேசிட்டா ஆமாம் பிள்ளைகளே எடுத்து தருது. ஆமாம், கருணாநிதியை பற்றி பேசிட்டா உடனடியாக கருணாநிதியை பற்றியோ அல்லது உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ யாரையும் பற்றி பேசிட முடியாது. அந்த மாதிரி தான் அரசாங்கம் இருக்கிறது. வாயை பொத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பயிற்சி பள்ளியில் பயிற்சி கொடுக்கணும் இந்த அதிகாரி. இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் வரேன், சூரிய நாராயண போயிட்டு வரேன். இந்த சந்தீப் ரத்தோர் ராய் இருக்காரு, இவர் மீது 3 விஷயம் இருக்கதாக வலைதளங்களில் செய்தி நடமாறுது. அண்ணாச்சி ஒரு 50 கோடி ரூபாயை பிரைவேட் கம்பெனியில் பேசி வாங்கிட்டாராம். சந்தீப் குறைவா வாங்கியிருப்பாருன்னு ஒரு வேளை இருக்கும். இந்த ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுடைய கொலை நடந்துச்சு இல்லையா, அப்ப இன்டெலிஜென்ஸ் வந்து எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாராம். மோடி கொண்டு வந்த 3 சட்ட திட்டங்களை அவர் ஆதரிச்சாராம். அப்புறம் இந்த கொலைகள் இப்படின்னு அவரை மாத்திட்டாங்கன்னு வலைத்தளங்கள்ல செய்தி போகுது. இந்த 3 குற்றச்சாட்டுகள் இருக்கு. இருந்தாலும் அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். இருந்தாலும் கூட இவர்களை பொறுத்த அளவில் அடியாளாவே செயல்படணும். அப்படி இருந்தால் அவர்கள் வைத்து அரவணைப்பார்கள், ஆதரிப்பார்கள், அவர்கள் வந்து குதூகலிப்பார்கள். ஆனால் ஏதாவது கொஞ்சம் மாறி போயிரு தான் இந்த புதிய சட்டங்களை அவர் ஆதரிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், உடனடியாக தூக்கி எங்கேயாவது குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும் ஐயா. அது ஒரு அது விமர்சனம் செய்யலாம். அதுக்கப்புறம் நான் வாரேன். இப்போ இந்த மோடி கொண்டு வந்த சட்டத்தை ஆதரிச்சாருன்னு சொன்னா இல்லையா, இந்த மோடி கொண்டு வந்த வெளிநாட்டு முதலீடு, அதானி அம்பானி எல்லாம் பேசுறாங்க இல்லையா திமுக, அது சொல்லாதீங்க கொஞ்சம் இருங்க. 2வது எல்லாம் பேசிட்டா வேற ஐயா. இந்த மத்திய அரசு பாரத பேரரசாக இருந்தாலும் கூட நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மக்களோடு ஒன்றிய அரசாங்கமாக இருப்பதால் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு தான் தோணுது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில், இந்த திராவிட மாடல் உதயநிதி ஸ்டாலின் அரசாங்கத்தை பொறுத்தளவில் இது ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கி ப்ரமோட் பண்ணப்படுறாரு. இன்றைக்கி முதலமைச்சரை விட அவர் தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறாரு. உடனடியாக கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்கும் அவரை அனுப்புகிறாங்க. இது மக்களோட ஒன்றாத அரசாங்கம். ஆனால் தீர்வை பொறுத்த அளவில் இந்த அரசாங்கம் ஒரு புது மாடல் தான், திராவிட மாடல் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள், வன்முறை சம்பவங்கள் நடந்தால் உடனே அதிகாரிகளை மாற்றி சேலத்தில் உள்ள அதிகாரியை மெட்ராஸுக்கு கொண்டு வந்து, மெட்ராஸில் உள்ள அதிகாரியை திருநெல்வேலிக்கு கொண்டு வந்து, அப்படி ஒரு திராவிட மாடல். இந்த தலித் மக்கள் ஐயா வந்து 79 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர், வெள்ளியங்கிரி ஒன்றிய செயலாளர், சேலம் மாவட்ட ஒன்றிய செயலாளர் கோவிலுக்குள்ளே ஏண்டா வந்தேன்னு அநாகரிகமாக ஒரு தலித் சிறுவனை வந்து திட்டி அடித்து விரட்டினார். இந்த வேங்கவயல் சம்பவத்தில் 2 வருஷமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலைன்னா அது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மனசு இல்லாத அரசாங்கம், ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான அரசாங்கம். ஏன்னா பஞ்சு மிட்டாய் வியாபாரிகளை பிடிக்கக்கூடிய அரசாங்கம். உடனே அடுத்தாப்புல என்னதுன்னா, அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரவ கோட்டையில் இந்த மாதிரி மலம் கலந்தாங்க அப்படின்னு சொன்ன
உடனே கலெக்டர் அங்கேருந்து வந்தார், எஸ்பி அங்கேருந்து வந்தார், அதில் மலம் கலக்கப்படவில்லை, அது கோழி முட்டை அப்படின்னு சொன்னாங்க. உடனே கோழி முட்டை தான் அதில் வந்து காக்கா தூக்கி கொண்டு வந்து போட்டது அப்படின்னாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில், இங்கே காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கக்கூடிய தொட்டியில் வந்து இந்த மாதிரி மலம் கலந்தது அப்படின்னு சொன்னால் வாடை வருது அப்படின்னு மக்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து சொன்ன உடனே கலெக்டர் அங்கேருந்து வந்து உடனே அந்த தொட்டியை இடித்தார். காக்கா முட்டை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்ப வேண்டாம், ஒன்றுத்துக்கு அனுப்ப வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், இது காக்கா முட்டை தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார். இந்த மாதிரி எதற்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம், இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் எல்லாத்துக்குமே தீர்வு வச்சுருப்பாங்க. அது வந்து தலித் மக்கள் படுகொலையாக இருந்தாலும் இந்த சரிதான், சமூக விரோதிகள் இதாக இருந்தாலும் சரிதான், என்ன அராஜகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தீர்வு. ஸ்டாலின் தான் வந்தார், வேடிக்கை பார்த்துட்டு போனார், வன்முறையை வேடிக்கை பார்த்துட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் பாடுறாங்க. அதனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் அதிகாரிகளை மாற்றுவதால் பிரச்சனை தீராது, இந்த ஆட்சியவே மாற்றினால்தான் பிரச்சனை தீரும் என்று மக்கள் நினைக்கிறாங்க.